திதி வந்து பஞ்சபூத தத்துவத்துல நீர் தத்துவமா வருது. அதனாலதான் திதி வந்து நீர்நிலையில போய் பண்றது. அப்படிப்பட்ட திதி எப்படி கொடுக்கணும் போது கரெக்டா அந்த நாளும் காலமும் அறிஞ்சு பஞ்சாங்கத்தை பார்த்து கரெக்டா அந்த நேரத்துல போய் கொடுக்கணும். எந்த டைம்ல அந்த தீ வருதோ கரெக்டா ஒரு ஐயரை கூப்பிட்டு வச்சு பண்றது ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு தவசம் சொல்லுவாங்க, தர்ப்பணம் சொல்லுவாங்க, பித்ரு பூஜைன்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த பித்ரு பூஜை பண்ணுறதுனால என்ன ஒரு விசேஷம்னா அவங்களோட வம்சம் வந்து நல்ல வளர்ச்சி ஆகும். இந்த உடல்லேருந்து அந்த ஆத்மா போயிட்டுச்சுன்னா அந்த ஆத்மா திருப்பியும் அந்த குடும்பத்தை தான் பிறக்கும்னு சொல்ல முடியாது. வேற இடத்துல வந்து ஒரு பிறவி எடுக்கும். அப்ப இந்த திதி அவங்க கரெக்டா கொடுக்கும் போது மனப்பூர்வமா இந்த ஆத்மா ஒரு இடத்துல பிறவி எடுத்திருக்கும். விடாம இந்த திதி செய்யும் போது அந்த ஆத்மா எங்கன்னு இல்லை, இந்தியாவிலன்னு கிடையாது, வேற எங்கேயோ ஒரு நாட்டில் கூட பிறந்திருக்கலாம். அப்ப இந்த திதி கொடுக்கும் போது இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா அந்த திதிக்கு உண்டான நபருக்கு அங்க போய் சேர்ந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டகாலம் வருது பாத்தீங்களா, அப்ப இது ஹெல்ப் பண்ணும். திதி வந்து பஞ்சபூத தத்துவத்துல நீர் தத்துவமா வருது. அதனாலதான் திதி வந்து நீர்நிலையில போய் பண்றது. அப்படிப்பட்ட திதி எப்படி கொடுக்கணும் போது கரெக்டா அந்த நாளும் காலமும் அறிஞ்சு பஞ்சாங்கத்தை பார்த்து கரெக்டா அந்த நேரத்துல போய் கொடுக்கணும். சில நேரங்களில் திதி பார்த்தோன்னா முன்னாள்லேருந்து அடுத்த நாள் வரைக்கும் கணக்கு வரும். அதையும் நம்ம குறித்து வச்சுக்கிட்டு எந்த டைமில் அந்த தீ வருதோ கரெக்டாக ஒரு ஐயரை கூப்பிட்டு வச்சு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு தவசம் சொல்லுவாங்க, தர்ப்பணம் சொல்லுவாங்க, பித்ரு பூஜைன்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த பித்ரு பூஜை பண்ணுறதுனால என்ன ஒரு விசேஷம்னா அவங்களோட வம்சம் வந்து நல்ல வளர்ச்சி ஆகும். நீங்கள் எனக்கு குலதெய்வமே தெரியல, எனக்கு இஷ்ட தெய்வம் கிடையாது, எந்த தெய்வத்தையும் கும்பிட மாட்டேன் அப்படின்னீங்கன்னா என்ன வேணா வச்சிங்க, ஆன்மீகமே உங்களுக்கு வந்து பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு முன்னாடி ஒரு மூதாதையர்கள் இருந்தால் நம்புறீங்களே, அப்போ அவங்களுக்கு திதி கொடுத்துருங்க. ஓகே சார். இப்போ அவங்க மறுஜென்மம் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, எப்படி நாம கொடுக்கக்கூடியது அவங்களை சென்று அடையும், அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? என்னைக்கும் வந்து இந்த உடல்ல இருந்து அந்த ஆத்மா போயிட்டுச்சுன்னா அந்த ஆத்மா திருப்பியும் அந்த குடும்பத்தை தான் பிறக்கும்னு சொல்ல முடியாது. அதனாலதான் வேற இடத்துல வந்து ஒரு பிறவி எடுக்கும். அப்ப இந்த திதி அவங்க கரெக்டா கொடுக்கும் போது மனப்பூர்வமா இந்த ஆத்மா ஒரு இடத்துல பிறவி எடுத்திருக்கும். இந்த திதி அவங்களுக்கு போய் சேரும். எப்படி சேரும், எப்படி நமக்கு தெரியும் சார்? அது தெரியாதுதான், அதுதான் நம்பிக்கை. என்னைக்கு இருந்தாலும் என் கூட பிறந்தவங்க இறந்துட்டாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் அவங்க போட்டோ வச்சு நம்ம பண்ணுவோம். ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த ஆத்மா ஒரு இடத்துல பிறவி எடுக்கும். ஆனா நீங்க விடாம இந்த திதி செய்யும் போது அந்த ஆத்மா எங்கன்னு இல்லை, இந்தியாவிலன்னு கிடையாது, வேற எங்கேயோ ஒரு நாட்டில் கூட பிறந்திருக்கலாம். அப்ப இந்த திதி கொடுக்கும் போது இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா அந்த திதிக்கு உண்டான நபருக்கு அங்க போய் சேர்ந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டகாலம் வருது பாத்தீங்களா, அப்ப இது ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம சொல்லுவோமே, என்ன பண்ணனே தெரியலப்பா, ஏதோ ஒரு புண்ணியவன் எனக்கு நல்லது பண்ணியிருக்கான் பொழுது, எனக்கு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அந்த புண்ணியவன் யாருன்னே தெரியாது. ஆனா அந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா இந்த ஆத்மாவுக்கு யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு இன்னும் நன்றி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் திதி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த திதி எதுக்காக வந்து நீர்நிலையில பண்ணோம்னா, நீருன்னாவே வாய் தத்துவத்துல வருது. நம்மளுடைய பஞ்ச உணர்வுகள் சொல்றோம்ல, அந்த பஞ்ச உணர்வுகள்ல வாயோட உணர்வு தான் நீர். அதனாலதான் நீர்நிலையில பண்றது. அப்ப நீர்நிலையில இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல வந்து பித்ருக்கள் வந்து அவங்களுடைய வாயில இதை நம்ம போடுறோம், அதுதான் வந்து இந்த விஷயம். அதனாலதான் என்ன சொல்லுவோம், சொர்க்கத்துக்கு போயிட்டான்னு சொல்லுவோம். ஆனா சொர்க்கத்துக்கு போனா எங்க சொல்லுவோம், வைகுண்டத்துக்கு போனாதான் சொல்லுவோம். அதான் மகாவிஷ்ணு பார்க்கடல்ல படுத்துன்னுங்கிறார். அப்போ ஒவ்வொரு சம்பிரதாயத்திலையும் வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, விஷ்ணுவில் வந்து வைகுண்டம் போயிட்டுன்னுவாங்க, சிவன் இதுல வந்து கைலாசத்துக்கு போயிட்டுன்னுவாங்க. ஆனா பொதுவா விஷ்ணு சம்பந்தப்பட்டதான் வார்த்தையை யூஸ் பண்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரதத்தை வெளியில வந்து நீங்க வந்து அந்த ஊர்வலம் கூட்டு போறாங்க, அமரர் ஊர்வலம், வைகுண்ட வாகனம் தான் போடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம், பார்க்கடல்ல இருக்கிற மகாவிஷ்ணுகிட்ட தான் போய் சேர்றாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் வந்து திதி வந்து நீர்நிலையில கொடுக்கறது. அதுதான் சொல்ல, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி நீர்நிலையில மீன் இருந்ததுன்னா பொறி போட்டுவான்னு சொல்றது. அது பொறி போடுற காரணம் என்னன்னா அவங்களோட பித்ருக்கள் வந்து அதை சாப்பிட்டு போறாங்கன்னு அதிகம். அதனால வந்து பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை ரொம்ப அத்தியாவசியமானது. எப்படி வந்து குலதெய்வத்தை போய் நீங்க வருஷா வருஷம் பண்றீங்களோ அதே போல திதி வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும். அதுதான் அந்த ஜென்ரேஷனுக்கு உண்டான பலன். இப்போ ஒருத்தங்க திதியே கொடுக்கல அப்படின்னு இருக்கும்போது பாருங்களேன், அப்ப என்ன ஒரு ஜெனரேஷன் பிரேக் ஆகும். இதனால வந்து பல பரிகாரங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்ல, குலதெய்வத்தை பாருன்னுவாங்க. குலதெய்வத்தை
பார்க்கறது பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து அது மேல இப்ப ஜனங்களுக்கு நம்பிக்கை வரல, தெய்வத்திட்ட என்ன இருக்குன்னு. ஆனா பித்ருக்களை நீங்க நம்புறீங்களே. எனக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு முன்னாடி எங்க தாத்தாவுக்கு முன்னாடி கொள்ளு தாத்தா, அப்புறம் எள்ளு தாத்தா இப்படின்னு போயின்னு இருக்கு. அப்போ உங்க ஜென்ரேஷன் மேல உங்க நம்பிக்கை இருக்குல்ல. இப்ப என்ன சொல்லுவோம், என் தாத்தா பண்ண பாவம் தெரியல, நான் வந்து இங்க அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றோம். ஆனா அதே தான் வந்து கோர்ட் லா கூட, தாத்தா சொத்து பேரனுக்கு தான். எஸ் சார். ஏன் சார் குறிப்பா வந்து எள்ளு யூஸ் பண்றாங்க? எள்ளு வந்து சனி பகவான், அதுதான் கர்மத்துக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட். அவர் தானே வந்து அந்த கர்மத்தை ஜட்ஜ் பண்றாரு, ஃபிக்ஸ் பண்றது அவர் தானே. லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா சனி பகவான் தான். ஒருத்தனோட ஆயுள வந்து நிர்ணயம் பண்றது சனி பகவான் தான். அவருடைய காரகத்துவமானதான் எள். அந்த எள்ளுல இருந்து நல்லெண்ணெய் வருது. சரிங்களா? அப்போ அந்த நல்லெண்ணெய் அப்படின்றது என்னன்னா ஒரு நபருடைய வீரியத்தையும் குறிக்கும். அந்த எள்ளுல வந்து சின்ன எள்ளு தான், ஆனா அதுக்குள்ள வந்து பெரிய தத்துவத்தை வந்து அடக்கி வச்சிருக்காங்க. அப்ப அந்த எள்ளையும் சாதத்தையும் சேர்த்து இது பண்ணும்போது அந்த பிண்டமா மாறுது. சரிங்களா? அப்ப அந்த பிண்டம் அப்படின்றது என்னன்னா ஒருத்தருடைய சூழ்நிலையை வந்து ரூபமா வைக்கிறது அந்த பிண்டம். ஒரு ஆத்மாவுக்கு பிண்டம் அதுதான். அதோட ஒரு உருவம் வந்து உருண்டை சாதம். ஏன்னா ஆத்மா எப்பயுமே வெள்ளையா இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து சோல்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி அவங்க வந்து இருப்பாங்கன்னு கிடையாது. அது ஒரு இமேஜ், ஒரு காற்று ஒரு புகை மாதிரி. அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த சாதத்துலதான் அந்த தத்துவம் இருக்கு. ஏன்னா அது வந்து பூமியில இருந்து வர்றது. ஏன்னா எல்லா விதமான மூலிகள் இருந்தாலும் கிங் ஃபார் மினரல்ஸ் அப்படின்னம்னா கிங் ஃபார் எதுக்குன்னா பேடி தான், அரிசி தான் பிரதானம். தர்பைன்றது வந்து எதுக்குன்னா அது வந்து ஆக்கர்ஷன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் அது கொண்டு வராது. அது வந்து ஒரு ஷீல்டு மாதிரி. அதே போல அந்த தர்பையில வந்து எந்த ஒரு விஷயத்தை நம்ம சொன்னாலும் அது வந்து அதுக்கு உண்டான பிரதிபலன் கொடுக்கறது தான் தர்பை. இப்ப தர்பை வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், கெடுதலுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ தர்பையை வச்சுதான் வந்து வாமன அவதாரத்துல சுக்கராச்சாரியர் கண்ணை வந்து குத்துனதே வாமனர். அதுதான் அந்த கமண்டலத்துல வச்சு குத்துனார். அதனால அவருக்கு ஒரு கண்ணு போயிடும். அப்ப தர்பைன்னா என்னன்னா அது ஒரு பவித்திரமானது. அதனால ஹோமத்துக்கு எல்லாம் பண்ணது பவித்திர மோதிரம் போடுறது தர்பையில தான் போடுறோம். ஏன்னா அந்த தர்பை வந்து என்னன்னா தேவலோகத்துல அது ஒரு பிரதானமான இருந்த ஒரு மூலிகை, அது நம்மளுடைய பூலோகத்துக்கு வந்து அது ஒரு பிரதானமான ஒரு இதுவா மாறிடுச்சு. அதுதான் வந்து எல்லா விதமான சாஸ்திரத்தை யூஸ் பண்றது அதுதான். கிரகணம் வரும்போது கூட ஒரு தர்பப்புல்ல போட்டு வை அப்படிம்பாங்க. தோஷம் கிடையாது, பெரிய ஷீல்டு மாதிரி அது. சூப்பர் சார், சூப்பர். இன்னைக்கு வந்து திதி கொடுப்பதில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் தெளிவான விளக்கங்கள் எங்களுக்கு வந்து நல்லா புரியும் விதத்தில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக, அதே மாதிரி வித் எக்ஸாம்பிள் அண்ட் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷனோட சொன்னீங்க சார். கொடான கொடை அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். என்னங்க எவ்வளோ கிளியரான எக்ஸ்பிளனேஷன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொன்னார் இல்லையா? இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏங்க பண்ணுறோம், அதன் தாத்பரியம் என்ன, அதை கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியறதே இல்லை இல்லையா? அதை இன்னைக்கு நம்ம சார் ரொம்பவே தெளிவாக நம்ம எல்லாருக்கும் புரியும் வண்ணம் ரொம்ப சிம்பிளாக விளக்கி சொன்னார். இதே மாதிரி இன்னும் பல விளக்கங்களோடு அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.